கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 6வது அதிகாரம் 47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரமில்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 2 நபரை குறிச்ச ஒரு வாழ்க்கையை இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த 2 பேருமே வார்த்தையை கேட்டவங்க தான். மணல்ல கெட்டினவரு கேட்காதவர் கிடையாது. அவரு என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. 2 பேருமே வார்த்தையை கேட்டு அதுல ஒருவர் என்ன செய்யறார் பாருங்க, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. இந்த ஆழமா தோண்டி கற்பாறையில அஸ்திபாரம் போடுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். நம்பிக்கை இல்லாம ஆழமா கற்பாறையில தோன்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பக்கத்திலேயே ஒருத்தர் ஆழமா தோண்டாம மணல்ல கெட்டுறாராம். அங்க ஃபவுண்டேஷன் இல்ல, அஸ்திபாரம் இல்ல. உடனே வீடு மேல என்ன செஞ்சிரும்? வந்துரும். நீ பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது இவர் கீழே தோண்டிக்கிட்டு இருப்பாரு, அது என்ன செய்யும்? மேல வந்துரும். அப்போ அங்க என்ன தேவை? அவருக்கு விசுவாசம் தேவை. நான் இங்க கீழே தோண்டினாதான் எனக்கு மேல கட்டிடம் நிலையாக நிற்கும் அப்படிங்கிற விசுவாசம் இல்லாம அவரால் கீழே என்ன செய்ய முடியாது? தோண்ட முடியாது. இந்த கற்பாறையின் மேல கட்டினவர் வார்த்தையின்படி செயல்படுபவர். நீங்க வார்த்தையின்படி செயல்படுபவராய் இருந்தா எதுல கெட்டுறீங்க? உங்க வாழ்க்கைய கற்பாறையில கெட்டுறீங்க. அதை நீங்க கீழே தோண்டிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல எல்லாரும் 2 மாடி 3 மாடி என்னதான் செய்வாங்க? கெட்டதான் செய்வாங்க. அதை பார்த்த உடனே உங்க விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அதை விட உயரமா உங்களோட வீடு என்ன செய்யும்? வரும். அங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த 48வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவர் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போடும்போது அவருக்கு அங்க விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாம அந்த செயலை அவரால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அது கெட்டி முடித்த பிறகு என்ன வந்துதான்? வெள்ளம் வந்துதான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும். வெள்ளம் வரும்போது அந்த நீரோட்டம் வீட்டுல மோதும் போது அவருக்கு அங்க என்ன தேவைன்னா பொறுமை தேவை. அப்ப தோண்டும் போது அவருக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. பிரச்சனை வந்து மோதும் போது என்ன தேவை? பொறுமை தேவை. இந்த 2மே தான் நிலைச்சு நிற்க வைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசமானது அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க பெருகுகிறது. ஆனா பொறுமையானது பிரச்சனைக்கு மத்தியில் இந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க உதவி செய்கிறது. அதனாலதான் பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யுது? உங்க பொறுமைய அது உருவாக்குதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா பொறுமை பிரச்சனையில இருந்து என்ன செய்யாது? வராது. பொறுமையும் எதுல இருந்து தான் வரும்? வசனத்துல இருந்து வரும். ஆனா அந்த பொறுமை என்ன செய்யுதா? பெருகுகிறதா. பிரச்சனைக்கு மத்தியில அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய நன்மையையும் அவருடைய இயல்பையும் அந்த உறவுல நீங்க இருக்கும் பொழுது அந்த பொறுமையானது என்ன செய்யுதா? பூரணமாகுது, அது வளருது, அது பெருகுது. உங்க விசுவாசத்தை அந்த இரு மனசு போல
அந்த கடல்ல அலைவு படுகிற படகு போல இல்லாம அது நங்கூரம் பாய்ச்சு அதை எதிர்கொள்ள செய்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரமில்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ, அப்போ மணல்ல கெட்டினவரும் வார்த்தை என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. ஆனா அவருக்கு விசுவாசம் இல்லாததுனால எதுல கெட்டுறாரு? மணல்ல கெட்டுறாரு. 2 வீட்டுக்குமே பிரச்சனை வருது. நீங்க வார்த்தையில கெட்டுறதுனால உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் கிடையாது. மணல்ல கெட்டுறவருக்கும் பிரச்சனை வருது, கற்பாறையில கெட்டினவருக்கும் என்ன செய்யுது? பிரச்சனை வருது. ஆனா எது நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா, கற்பாறையில கட்டின வீடு என்ன செய்தா? நிலைத்து நிற்கிறது. அந்த விசுவாசமும் பொறுமையையும் வளர்த்து கொண்டவர் அந்த பிரச்சனைக்கு மத்தியில அவர் நிலைத்து நிற்கிறார். இந்த பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாது, நான் நிலைத்து நிற்பேன் அப்படிங்கிற விசுவாசமும் பொறுமையும் அவருக்கு அந்த பலத்தை அங்க என்ன செய்யுது? பெற்று கொடுக்கிறது. இதுதான் எல்லா தெய்வ மனிதர்கள் வாழ்க்கையில நடந்ததும். அதுதான் தாவீது ராஜாவாக இருக்கட்டும், அப்ரஹாமா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், அவங்க அதை மேற்கொண்டு ஒரு பெரிய ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அவங்களால வாழ முடிஞ்சுது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு அவங்களால வாழ முடிஞ்சுது. வெற்றிகரமாக அந்த திட்டத்தை அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா இந்த விசுவாசத்தையும் பொறுமையையும் அவங்க வளர்த்து கொண்டதினால். இந்த பொறுமை அவங்கள எதிர்த்து நிற்க வைக்குது. அந்த பிரச்சனைக்கு மத்தியில அதை எதிர்கொள்ள வைக்கிற ஒரு வலிமையை பொறுமை என்ன செய்து தருது. அது மட்டும் இல்ல, வேற என்ன கொடுக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம் முதல். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி என்ன செய்ய முடியாதா? ஆராய்ந்து முடியாது. அவருடைய புத்தியை நீங்க புரிந்து கொள்ளணும்னு நினைச்சா நம்மளால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அங்க தாவீது ராஜா, நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேனே, எப்படி நான் ராஜாவாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவர் புத்தியில ஆராய்ந்து பார்த்திருந்தாருன்னா அவருக்கு புரியாது. நிச்சயமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவரால் ராஜாவாக என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனா அவர் அங்க செஞ்சது என்ன? அந்த காட்டுக்குள்ள, அந்த வனாந்தரத்துக்குள்ள தேவனை நம்ப கற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறார். பொறுமையை, அந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவனுடைய வாக்கு தத்தத்தை பொறுமையாக அதை எதிர்கொள்ள என்ன செய்யறாரு? கற்றுக்கொள்றாரு. அந்த சூழ்நிலைகளை பொறுமையாக எதிர்கொள்ளுகிறார். அந்த பெரு வெள்ளம் வரும் பொழுது, அந்த காற்று அந்த வீட்டை மோதும் பொழுது அதுல பொறுமை இல்லாம நிலைச்சு எதிர்த்து என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. தாவீது ராஜா எல்லா சூழ்நிலைகள்லையும், அங்க சவுல் அவரை கொல்ல வரும் பொழுது அவர் என்ன செய்வாரு? ஓடி ஒளிவாரு. சவுல் தனியாக வந்து மாட்டிக்கொள்ளும் போதும் அவருக்கு தீங்கு செய்ய மாட்டார். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று உம்முடைய எதிரி உம்முடைய கைகள்ல மாட்டிக்கொண்டார், இன்னைக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு தாவீது ராஜா என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? கை போட மாட்டேன். அவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் தான். ஆனா அவர் என்ன காரணத்துக்காக தாவீது ராஜாவை தேடிக்கிட்டு இருக்கிறாரு? வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தேடுறாரு? கொலை பண்றதுக்கு தேடுகிறார். தன்னை கொத்த வருகிற பாம்பு போன்ற இடத்துலதான் அங்கு தாவீது ராஜா நின்று கொண்டிருக்கிறார். ஆனா அவர் அங்க என்ன செய்யல? தீங்கு செய்யல. ஏன் தீங்கு செய்யல? எதனால சவுல் ராஜாவுக்கு அவர் தீங்கு நினைக்கல? ஏன் அவரை அழிக்கணும்னு நினைக்கல?
அவர் நினைத்து என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது. அவர் நினைத்து தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியாது. தேவன் மீது அந்த அசைக்க முடியாத விசுவாசமும் பொறுமையும் அவருக்கு இருந்தது. அந்த பொறுமையானது அவரை சிங்காசனத்தின் மீது ஏற்றி வைத்தது. அது மட்டும் இல்ல, அவர் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர் அங்க என்ன ஆவிக்குரிய முதிர்ச்சி அவர் பெற்றுக்கொண்டாரோ அந்த ஒரு ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் அவரை எதிர்கொள்றதுக்கு அவருக்கு உதவியா இருந்தது. இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.